இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் புளிக்கறி ஒன்று செய்ய போகிறோம். அந்த புளிக்கறிக்கு வந்து தேவையான பொருட்கள் மெயினாக வெங்காயம் 500 கிராம், இது கேப்சிகம், இது கறி கொச்சிக்காய் வந்து 200 கிராம், தக்காளிக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன் 300 கிராம், அதுக்கிட்டால மாசி மோல்தி 5 டீஸ்பூன், அதுக்கிட்டால கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப கருவேப்பிலை. ஏன்னா இந்த கறிக்கு தேவை மெயினாக ஊறுகாய் சிறிசாக கட் பண்ணிக்கிற வெள்ளைப்பூண்டு எல்லாம் என்னன்னு தேவை. நான் சமைக்கக்கூடிய அதை காட்டுறேன்னு. இதுதான் மெயினாக தேவையானது. இந்த பொருட்கள் தான் 3 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ கடுகை போடுவோம். கடுகு 1/4 ஸ்பூன் கடுகு பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்துட்டு போடுவோம், கொஞ்சம் வாசம் வாரத்துக்கு. அதோட பூண்டையும் போடுவோம் கட் பண்ணி வச்சுருந்த கம்பை, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசம் வாரது. உறவு கூடுதலாக போடுங்க. உறவுக்கு எல்லாத்தையும் போடுறது வதங்கி வந்துட்டு வாசம் ஆகிடுது. இந்த புளிக்கறி சமைக்கும் போது முக்கியமான கவனத்துக்கு எடுக்கணும், மண் சட்டியில் தான் சமைக்கணும். ஏன்னா ஊறுகாவும் தக்காளி பழமும் போட்டு சுட்டி அலுமினியம் அதில் சமைக்கக்கூடாது, வேறு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கணும். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாம் போட்டுடுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளிக்காவும் எல்லாம் போட்டுடுவோம். எல்லாம் போட்டுவிடுவோம். இதை இப்போ நல்லா கிளறி விடுவோம். கண்டா இது நிறைஞ்சிக்கிறது வேகக்குள்ளே குறைஞ்சிடும். குறைந்தானே கொஞ்சமாக இதுக்கு உப்பு போடுவோம். ஆயிரம் உப்பு இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் குறைச்சி போடுவோம். உப்பு 1 டீஸ்பூன், ஃபுல்லாக இல்லை ஹாஃபாக. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் போடுவோம் 1/4 ஸ்பூன். இப்போ வந்து சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். லோ ஃப்ளேமில் வச்சு கேஸில் ஆக்கிறவங்க லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுவோம். நிறைய நெருப்பு போட வேணாம் கையா. இது நான் இன்றைக்கி நிறைய அடுப்பில் தான் நான் சமைக்க ஆசை, அதனால் நான் அதில் ஆக்கிறேன். எனக்கு விறகு மீக்கிட்டு நிறைய. இப்போ இது அப்படியே வேகட்டு. இதுக்கு தண்ணி ஊற்றுற இல்லை, இந்த தக்காளி கரைக்கிற தண்ணியால் அது அப்படியே வெந்து வரணும். அது அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் விடக்கிட கிளறணும். இப்போ இது அப்படியே வேகட்டு. நிறைய இந்த கறி குறைஞ்சிட்டு, அதனால் வாசம் வரத்து கருவேப்பட்டை போடுவோம். போட்டு இந்த மாசி தூளையும் போடுவோம், மாசியை மோல்தி பீஸ் அதையும் போட்டு இந்த ஊறுகாவையும் போடுவோம். கட் பண்ணி வச்சுக்கிற ஊறுகாவையும் போடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் போடுவோம். போட்டு இப்படி கிளறி விடுவோம். இது அடி பிடிச்சில்ல, நல்லா கிளறி விடுவோம். அடி பிடிக்காமல் இது வேகணும். கிளறி விட அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கிளறி விடணும். அந்த தக்காளி கரைக்கிற தண்ணியாலே தான் இந்த கறி வேகணும். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கிற இல்லை. தண்ணி சேர்க்காம மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் ஆக்கணும். அப்போ டேஸ்ட்டாக ஆயிக்கும். இது கட்டர் தூள் 1.5 டீஸ்பூன் அதை போடுவோம் கடைசிக்கு. காய்ந்த மிளகாய் தூள் பண்ணிடுவேன். கட்டர் தூள்னு சொல்கிறேன். இதை போடுற கடைசிக்கே தெரியுமா இதை போடுற. இதை ஃபஸ்ட்டுக்கே போட்டா தான் அடி பிடிக்கிற. சட்டியில் அப்படியே அடி பிடிச்சிரு. அதனால தான் லாஸ்ட்டுக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எங்களோட கறி இறக்கும். இது வந்து இப்போ இது வந்து கறிமிளகாய் வந்து கலர் மாறிக்குது, வெந்துட்டு. கறிமிளகாய் வெந்தா கறி வெந்தாச்சு. கறி வெந்தா கறி ரெடின்னு அர்த்தம். இப்போ கறி வந்து சரியாகிட்டு. இது அடி பிடிக்க இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்தோன்னாங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து கறிமிளகாய் வந்து வெந்துட்டு. கறிமிளகாய் வெந்தாச்சு. கட்டர் தூள் போட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ கறியை இறக்குவோம். வெந்தாச்சு கறி. புளிக்கறி வந்து ரெடி ஆகிட்டு சரியாகிட்டு.
இது இந்த வெப்சிகம் எல்லாம் இந்த கறிமிளகாய் எல்லாம் வெந்துட்டு இப்படித்தான் இதை சமைக்கணும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு. சரி.